வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த குழந்தைகளை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகளை கூர்ந்து கவனித்து பாருங்கள். அந்த குழந்தைகள் எந்த அளவிற்கு சிரித்த முகத்துடன் சந்தோஷமாக ஆனந்த பெருவெள்ளத்தில் மிதந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். அதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்குன்னு சொல்லி எந்த விதமான பற்றுகளும் கிடையாது, எந்த விதமான அட்டாச்மெண்ட்ஸ் அப்படின்றோம்ல. இப்போ நம்ம வாழ்க்கையில் வளர்ந்து வந்த பிறகு ஒரு வாலிபர்களாக, மனிதர்களாக, நடுத்தர வயதை தாண்டி வயதானவர்களாக இப்படிலாம் ஆன பிறகு, ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய பிறகு மனிதர்களுக்கு எல்லாருக்குமே அந்த பற்றுகள் அப்படின்றது வந்துடும். ஒரு குடும்பம் அப்படின்றது ஒரு பற்று, ஒரு கட்சி அப்படின்றது ஒரு பற்று, ஒரு அமைப்பு அப்படின்றதுக்கு ஒரு பற்று, இல்லாட்டினா அவங்க செய்யக்கூடிய தொழில், ரசனை, இப்படி பல விஷயங்கள் இருக்குல்ல. இந்த பற்று 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 அப்படி அட்டாச்மெண்ட்ஸ், ஈடுபாடு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு அவங்களுக்குன்னு சில கொள்கைகள், கோட்பாடுகள், ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு இப்படிலாம் வந்துடும். ஒரு கட்சியை சார்ந்து அப்படிங்கும்போது எல்லா கட்சிக்கும் ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா. கம்யூனிசம், கேபிட்டலிசம் இப்படிலாம் பல கொள்கைகள்லாம் இருக்குல்ல. இப்போ இலக்கியம் புக்கு எழுதுகிறாங்க, எழுதும்போது எவ்வளோ இது வச்சுருக்காங்க. அதில் பல இதெல்லாம் இருக்குல்ல. ரியலிசம், போஸ்ட் மாடர்னிசம், மேஜிக்கல் ரியலிசம் இப்படிலாம் பல பேர்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. பின் நவீனத்துவம்லாம் சொல்கிறாங்கல்ல. இதை மாதிரி என்னென்னா, ஒரு இலக்கியத்திலேயே ஏதோ ஒரு கவிதை எழுதணும், சிறுகதை எழுதணும், ஒரு கட்டுரை எழுதணும், ஒரு நாவல் எழுதணும் அப்படின்றது கிடையாது. அந்த சிறுகதை இருக்குல்லங்க, அது படித்தீங்களா? அந்த கதை எந்த டைப்புன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியலையே. அது ரியலிசம்ங்க. அந்த இன்னொரு கதை பாருங்கள், அது மேஜிக்கல் ரியலிசம், இது சர்ரியலிசம், இது எக்ஸிஸ்டன்ஷியலிசம், இது மேஜிக்கல் ரியலிசம், இது போஸ்ட் மாடர்னிசம். என்னங்க இது? இப்படிலாம் இருக்குது. அந்த கால எழுத்தாளர்கள்லாம் இப்படிலாம் நினச்சா கதை எழுதுனாங்க? இதெல்லாம் இல்லையே அந்த காலத்தில். இதெல்லாம் எப்போ இப்படிலாம் பேசிக்கிட்டு கிடக்குறீங்க? ஒரு கதையும் சிறுகதையும் நாவல்லாம் பிரித்து வச்சு என்னத்தையோ இசம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் இப்படிப்பட்ட மேட்டர்களே கிடையாதே. அவங்களாம் ஏதோ கதை எழுதுனாங்க, கவிதை எழுதுனாங்க, நாவல் எழுதுனாங்க, எழுதிட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயாச்சு. அந்த படைப்புகளையெல்லாம் கொடுத்துட்டு புத்தகத்துலலாம் அதெல்லாம் வந்துச்சு, நம்ம படித்தோம், அவ்வளோதான். இதுக்கு ஏகப்பட்ட பேர்களை வச்சு சொல்லிக்கிட்டு கிடக்குறீங்க. இதெல்லாம் அவங்கெல்லாம் இதெல்லாம் நினச்சி அவங்க எழுதவே இல்லையே அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம அதை பற்றி சிந்திக்கிறோம்ல. இப்படிப்பட்ட எந்த விதமான இசமும் குழந்தைகளுக்கு கிடையாது, எந்த விதமான பற்றுகளும் கிடையாது, எந்த விதமான அட்டாச்மெண்ட்டுகளும் கிடையாது. அதுக்குன்னு எந்த அமைப்பும் இல்லை, அதுக்குன்னு எந்த கட்சியும் கிடையாது, கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, ரூல்ஸ் கிடையாது, ரெகுலேஷன்ஸ் கிடையாது. அது புதிதாக பூத்த பூ, பூமியிலேருந்து இப்போ தான் அந்த பூ மலர்ந்துருக்கு, கள்ளம் கபடமற்ற மலர். அதனால தான் குழந்தைகளுடைய முகம், குழந்தைகளுடைய சிரிப்பு, குழந்தைகளுடைய கண்கள், குழந்தைகளுடைய கண்ணம், குழந்தைகளுடைய நடை, உடை, பாவனை, ஓட்டம், துள்ளல் எல்லாத்தையும் பாருங்கள். குதூகலம், அப்படி அழகு, அப்படியே ரசிக்கிட்டே இருக்கலாம் குழந்தைகளை பார்த்து. ஏன்னா கள்ளம் கபடமற்ற, அந்த கள்ளம் கபடமற்ற நிலைன்ற ஒரு மேட்டர் இருக்கு பாருங்க, அது உலகத்தில் மிக உயர்ந்தது. அது குழந்தைகளாக இருக்கும்போது மட்டும்தான், குழந்தைத்தன்மையுடன் இருக்கும்போது மட்டும்தான், அந்த குழந்தைகளாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த தூய நிலை, பியூரிட்டி அப்படின்றதுல அந்த கள்ளம் கபடம் இல்லாத உயர்ந்த நிலை அப்படின்றத நம்மால் உணர முடியும். அந்த குழந்தை தன்மை, குழந்தை பருவம் அப்படின்றத தாண்டியாச்சுன்னு வச்சுக்கோங்க. தாண்டி அந்த ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி, அது பெண் குழந்தையோ ஆணோ யாராக இருந்தாலும், சிறுவனோ சிறுமியோ அப்படி வாலிபனாக இளம் பெண்ணாக மாறி அப்படின்னு வரும்போதே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அந்த கொள்கைகள், கோட்பாடுகள், ரூல்ஸு, ரெகுலேஷன்ஸு, இதில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள், இதில் இருக்கக்கூடிய நியதிகள், இதில் இருக்கக்கூடிய ஒழுக்கங்கள் எல்லாமே நம்ம மேல் திணிக்கப்படும். திணிக்கப்பட்ட பிறகு அந்த கள்ளம் கபடமற்ற நிலை நம்மளை விட்டு நீங்கி போயிடும். நீங்கி போய் நம்ம இங்கே இருக்கக்கூடிய பொய், பித்தலாட்டம், இங்கே இருக்கக்கூடிய முள்ளமாரித்தனங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஏமாற்றுதல்கள், புறம் பேசுதல், பொய்கள் பேசுவது, நயவஞ்சகமாக எப்படி காரியங்களை செய்வது, துரோகங்கள், எல்லா விஷயத்தையும் நம்ம கற்றுக்குருவோம். இப்போ எங்கேருந்து குழந்தைத்தன்மை எப்படி வரும் நம்மகிட்ட? அந்த குழந்தையிடம் இருக்கக்கூடிய அந்த கள்ளம் கபடமற்ற சிரிப்பு நம்மகிட்டேருந்து எப்படி வரும்? அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் என்னென்னா, ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கள்ளம் கபடம் மற்ற நிலை அப்படின்றது குழந்தைகளிடம் மட்டுமே இருக்கின்றன. வேறு அந்த குழந்தைகளை தவிர வேறு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, ஞானிகளிடம் இருக்கின்றன. அதான் உண்மையான ஞானிகள், உண்மையான ஞான நிலையை அடைந்தவர்கள், உண்மையான முனிவர்கள், உண்மையான துறவிகள். போலி துறவிகள் அல்ல, போலி ஞானிகள் அல்ல, போலி முனிவர்கள் அல்ல.
உண்மையாகவே ஞான நிலையை அடைந்தவர்கள், அவர்களுடைய முகத்தில் அந்த தேஜஸ் இருக்கும், அவர்களுடைய கண்களில் அந்த பிரகாசம் இருக்கும், அவர்களுடைய புன்சிரிப்பில் அந்த அழகு இருக்கும், தெய்வீக கலை இருக்கும். அந்த கள்ளம் கபடமற்ற தன்மையை உண்மையான ஞானிகளிடம் நாம் பார்க்கலாம், நாம் உணரலாம். அந்த குழந்தைத்தன்மை அப்படின்றதுல உண்மையான ஞானிகளிடம் குடிகொண்டு இருக்கும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அவர்கள் மீண்டும் குழந்தைகளாக இந்த உலகத்தில் அவதரித்து விட்டார்கள், அவர்கள் மீண்டும் குழந்தைகளாக மாறிவிட்டார்கள். அப்போ எப்போ ஒரு மனிதன் மீண்டும் குழந்தையாக ஆகிறோனோ, எப்போ ஒரு மனிதன் மீண்டும் குழந்தை தன்மையுடன் இருக்கிறானோ, எப்போ ஒரு மனிதன் குழந்தையின் குணத்துடன் செயல்படுகிறானோ, எப்போ ஒரு மனிதன் குழந்தையின் சிரிப்புடன் இருக்கிறானோ, எப்போ ஒரு மனிதன் குழந்தையின் முகத்தில் தெரியக்கூடிய பிரகாசத்துடன் நம் கண்களுக்கு முன்னால் தென்படுகிறானோ, அப்போது அவன் மீண்டும் குழந்தையாக மாறுகிறான். அப்போ வாழ்க்கையில் உண்மையாகவே உயர்ந்த நிலை அப்படின்றது என்னென்னா, குழந்தை தன்மையுடன் இருப்பது. அது அப்போ இந்த ஆரம்பத்தில் சின்ன பசங்களாக இருக்கும்போது குழந்தை தன்மையுடன் இருப்பது, அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய பிறகு, உண்மையான ஞான நிலையை அடைந்த பிறகு அந்த குழந்தைத்தன்மையுடன் மீண்டும் அவதரிப்பது, பிறப்பது, செயல்படுவது, நடப்பது, உலாவுவது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ மீண்டும் குழந்தைகளாக மாறக்கூடிய மனிதர்கள் அப்படின்றங்கள அவர்கள் மிகவும் உயர்ந்தவர்கள், வணக்கத்திற்குரியவர்கள், வணங்கும் அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள். நாம் அவர்களின் கால்களில் விழுந்து அப்படி அவங்க காலில் விழுந்தோம் அப்படின்னா அவங்க நம்மளை ஆசீர்வதிக்கிறார்கள் என்றால் அந்த ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள். அப்போ அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் குழந்தை தன்மையுடன் மீண்டும் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள். எப்படிப்பட்ட உயர்ந்த நிலை அது! இப்போ ஓஷோ இதை சொல்லியிருக்கும்போது பார்க்கும்போது படிக்கும்போது எனக்கு உண்மையாகவே நான் அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய உருவாக வேண்டும். அப்படிப்பட்ட மனிதர்கள், கள்ளம் கபடமற்ற குழந்தைத்தன்மை கொண்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் ஞான நிலையை அடைந்து இருந்தார்கள் என்றால் அவர்கள் இந்த உலகத்திற்கு பயனுள்ள மனிதர்களாக இருப்பார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அறக்கருத்துக்களை கூறக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உன்னத ஆத்மாக்களாக இருப்பார்கள் என்பதை மட்டும் என்னால் உறுதியாக நினைக்க முடிகிறது.